அன்னைக்கு கோட்ஸே கையில யார் பேர் எழுதிட்டு போனான்? ஒரு முஸ்லீம் பேரை எழுதிட்டு போய் முஸ்லீம் கலவரத்தை கொண்டு வரதுக்கு தெளிவா இருந்தான். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு லட்சமா சொல்ல முடியுங்க. 2006 மகாராஷ்டிரால நடந்த ஒரு குண்டு வெடிப்புங்க, ஒரு வீட்டுக்குள்ள குண்டு செய்யறாங்க. அன்னைக்கு குண்டு வெடிச்சோடனே யார் செத்தாங்கன்னா எல்லாம் இந்து பசங்க செத்தது. அங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு புர்கா இருக்கு, ஒரு தாடி மீச ஒட்ட வைக்கிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கிடக்குன்னு அந்த கோர்ட்ல பதிவு பண்ணப்பட்ட கேஸ். பசங்க இருந்த வீட்டுல இருந்து வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த தயாரிச்சிட்டு இருக்கும் போது வெடி விபத்து ஏற்படுது. அந்த பசங்க செத்து போறாங்க. அந்த 4 பேர் இந்த பசங்க வீட்டுக்குள்ள லுங்கி, ஒட்டுத்தாடி, தொப்பி, புர்கா ஒண்ணு, பர்தா ஒண்ணு, நான் ஏராள கதையில இல்ல, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட கோர்ட்ல இருக்கிற கேஸ். நீங்க சொன்னா நாங்க சொன்னா கதை, நீங்க சொல்றது உண்மை யதார்த்தம். இன்னொரு கேள்வி பயன்படுத்தி கொண்டு அந்த செயலை அங்க ஃபுல்லா எல்லாமே இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு போது கற்கரைன்னு போலீஸ்காரரை கொண்டாங்களே, இதே ஹேமந்த் கற்கரை. ஏன் கொண்டீங்க? நீங்க தான் திட்டமிட்டு கொண்டீங்க. ஏன் கொண்டீங்கன்னா இந்த கேஸ கண்டுபிடிச்சது அவர் கண்டுபிடிச்ச இந்த உண்மையை வெளிச்சத்துக்கு வந்து 7 இடத்துல நீங்க குண்டு வச்சீங்க இஸ்லாமியர்களுடைய பேர்லன்னு சொன்ன உடனே உங்களுக்கு சதையா நடுங்கி போச்சு. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். இடதுசாரிகளை பார்த்து நீங்க வந்து தேச துரோகிகள்ன்றீங்க. யாரு தேச துரோகி? நீங்க சொல்றீங்க நல்ல ஐயா வாஜ்பாயி அவருடைய பிறந்தநாள் நல்லாட்சி தினமா கொண்டாடுறீங்கன்னு. அவர் இந்த நாட்டை காட்டு கொடுத்து 1500 கோடி வீட எரிக்கை வைக்கலையா? அந்த வரலாறு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், மக்களுக்கு தெரியும். பண்றவங்க இஸ்லாமியர்களுக்காக கூட நின்று போராடுறவங்க, இஸ்லாமியர்களுக்காக தொடர் நிக்கிறவங்களை எல்லாம் தேச துரோகிகளாக காட்டுவதன் மூலமாக உங்களுடைய அகண்ட பாரதம் என்கிற அஜெண்டாவை நீங்க எங்க மேல திணிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன்.